Hi friends, welcome to SanJoshCooking channel. குழந்தைங்களுக்கு டெய்லி என்னதான்ப்பா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு குழம்பி போயிருக்கீங்களா? அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே ஹெல்தியான ரெசிபி, அப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கரண்டி அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 வாழைப்பழம் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபோர்க் வச்சு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு திக்கான பதத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க பதம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பக்கல் வச்சுக்கலாம். நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் நம்ம வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ திரும்பவும் 1 மினிட் இதை நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி குட்டி தோசை ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன். நெய், நாட்டு சக்கரை, கோதுமை மாவு, வாழைப்பழம் எல்லாமே ஹெல்தி தானே. அப்புறம் என்ன கவலை, டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அப்புறம் நம்ம சேனலை இதுலேயே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.